வாழ்க்கையில இனிமே கல்யாணம்ங்கிற ஒண்ணு இல்லவே கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. ஒரு வாய் சாப்பிடு, எப்படி இருக்கு நீ சாப்பிட்டு சொல்லு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அவன் வீட்டுல வந்து உன்னை கடத்திட்டு போகல, ஆனா அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நீ போயிருக்க. ஏன் போன? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? இதோ நிக்கிறாங்கல்ல சுகன்யா சித்தி, இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு புரியல. அரசியும் எங்க அண்ணனும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோன்னு அவனே உருவாக்கி இருக்கான். இவங்க மூலியமா அரசிய மிரட்டி இருக்கான். ஆஹா, சோனா போனா ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கா. ஏன் உங்க அப்பா சொல்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிற? குமாரவேல் தான் உனக்கு ஏத்த மாப்பிள, நீ அவனதான் கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. குமாரோட பழக வச்சது, அரசிய இப்ப வீட்டை விட்டு ஓடி போக வச்சதுன்னு எல்லாமே இவங்க. தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிட்டான், உன்னை வச்சு அடிப்பான். அரசிக்கு அப்பதானடி நீ, வேற எதுவும் இல்லல்ல. சொல்றா, என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறா. வீட்டு கதையை முதல்ல முடிச்சிட்டு மத்தவங்க கதையை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டான்.